மிதுனம் மிதுனம் வந்து இந்த சித்திரையிலையாவது எங்களுக்கு நித்திரை கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான பலன்களை நாம் கேட்டு விடலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் பீமராஜ் ஐயர் அவர்கள், நீங்க சொல்லுங்க ஐயா. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வருடம், இந்த தமிழ் வருடம், அதாவது பராபவ வருஷம் 2026 ஏப்ரல் 27 மார்ச், இந்த காலகட்டத்திற்குள்ளே வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா உங்களுக்கு வேலையே இல்லை உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் தான் பண்ணணும். அந்த அளவிற்கு உத்தியோகஸ்தானம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. வேலை தேடுறவங்களுக்கு, வேலையில் ஆல்ரெடி இருக்கிறீங்க, இந்த வருஷம் தான் உங்களுடைய ப்ரமோஷனுக்கான வருஷம். ட்ரான்ஸ்ஃபர் வேணும், தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீங்கள் ரொம்ப புத்திசாலி. உங்களுடைய சேலரியை விட அதிகம் வேலை பார்க்குறீங்க. கொடுத்த காசுக்கு அதிகமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்குறவங்க. அதனால் தாராளமாக தைரியமாக நீங்கள் வந்து எனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா எனக்கு வெளியில் ஆஃபர் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுடைய அந்த வருமானம், நிறைய பொருள் ஈட்டுறீங்க, ஆனாலும் கூட உங்களுக்குன்னு எதுவும் செஞ்சுக்க முடியாமல் இருக்கிறீங்க. அதெல்லாம் இப்போது சரியாக போகிறது. உங்களுடைய பொருள் வந்து பிரயோஜனமாக உங்களுக்கு பயன்பட போகிறது. இது ஃபஸ்ட்டு பார்ட். ரெண்டாவது திருமணம். திருமணம்னு சொல்லக்கூடியது மிதுனராசி அன்பர்களுக்கு, நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் லேட்டு 2000 இருந்தாலும் சரி, இந்த வருஷம் திருமணத்திற்கு பார்த்தா சட்டுன்னு வந்து ஒரு வத்து வரன் அமையும். தாராளமாக திருமணம் வந்து செய்து கொள்ளலாம். அதற்கான யோகமும் கூட இருக்கிறது. கொஞ்சம் விட்டுட்டீங்க இந்த வருஷம்னா 2-3 வருஷம் காத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மன வயதில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர் பார்க்குறேன்னு சொல்லும்போது தடை பண்ணாமல், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போ பண்ணிக்கிட்டாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கலத்திரபாவம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மேரிட் லைஃப் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் போடாமல் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லலாம். இதெல்லாம் சாதகமான பலன்களாக இருக்கிறது. அதன் பிறகு வந்து யாரெல்லாம் மேலே படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்கலாம். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி இருந்து 9ல் ராகு இருக்கும்போது வெளிநாட்டில் போய் படிக்கலாம். அல்லது நீங்கள் படித்து முடித்து ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அதனால் உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த இப்போயிலிருந்து ஒரு 10 மாதங்கள் ஐப்பசி கார்த்திகைக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிடணும். அதன் பிறகு அந்த 9ல் இருந்து அஷ்டமத்திற்கு ராகு வருவார், 2ல் கேது வருவார். அதனால் மிக முக்கியமான விஷயங்களை சீக்கிரமாக செய்திடுறது எல்லா பலன்களையும் தருவதற்கான வழி. மிக்க நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், மிதுனத்திற்கு எப்படி அமைய இருக்குமா? மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போது பீமராஜ் ஐயர் சொன்னார், இவங்க வந்து இந்த வருடம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வரும்னு. ஒவ்வொரு வருடமும் மிதுன ராசிக்காரர்கள் அந்த எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. பட் நிறைய ஏமாற்றங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். அந்த நிலைமை இந்த வருடம் மாறுவதற்கு அவங்க இறைவனையும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இமோஷ்னல் இடியட்ஸ்னு சொல்லக்கூடியவங்க. நீ பண்ணுப்பா, ஒரு பாசத்தை காமிச்சாங்கன்னா பணம் பெருசு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஸோ பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இமோஷன்ஸை எடுத்து வச்சுட்டு பணம் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவர் சொன்ன மாதிரி உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் குரு உச்சம் அடைகிறார். உங்களை வேண்டான்னு சொன்னவங்க திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக நீங்களும் பெரிய மனசு பண்ணி அதை ஏற்றுக்குவீங்க. அண்ட் கேது பகவானும் கூட வராரு. இதுவரையில் என்னென்ன விதத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ, ஒரு மானசரோவர் போகிறதோ அல்லது கைலாஷ் போகிறதோ, இது எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஏன்னா பாக்கியத்தில் எப்போ ராகு பகவான் வராரோ பித்ருக்கள் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு வருடமாக இருக்கும். இது வரைக்கும் கர்ம காரியங்களை கரெக்டாக பண்ணவங்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கர்ம காரியமே நான் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாட்டி காசி போயிட்டு வாங்க. அதில் நம்ம பண்ண பாவங்கள் வந்து தீரும். ஸோ பணம் வருது, நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னா கூட பித்ருக்கள் ஆசீர்வாதமும் தெய்வ ஆசீர்வாதமும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதுக்கு இந்த காலகட்டம், இந்த பராபவ வருடம் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான இயர். அதை பயன்படுத்தி கொண்டால், எனக்கு நான் இது வரைக்கும் அப்பாவுக்கு காரியம் பண்ணல, எதுவுமே நான் பண்ணலன்னு சொல்கிறவங்களுக்கு இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல காலம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணம் அது தானே வந்து சேரும். பணமும் ஆரோக்கியமும் நல்லா இருந்தால் மன நிம்மதி கண்டிப்பாக வரும். நன்றிம்மா. திரு அருண்குமார் அவர்கள், நீங்கள் சொல்லுங்கள், மிதுனத்திற்கு எப்படி அமைய இருக்கின்றது? ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2வது இடத்துல வருஷத்தினுடைய தொடக்கம் வைகாசி 13க்கு பிறகு குரு பலன் அற்புதமாக வருகிறது. ஐப்பசி 27ஆம் தேதிக்கு பிறகு ராகுகேது பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் கால சர்ப்ப தோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் இவங்க ஜாதகத்துக்கு ஏற்படுத்தும்.
ரெண்டாவது வீட்டில் கேது இருக்கிறதும் 8ல் ராகு இருக்கிறதும் பல்வேறு விதமான சவால்களை கொடுக்கும் அப்படின்றதுனால மிதுன ராசிக்காரர்கள் எந்த முடிவுகளை நீங்கள் எடுத்தாலும் நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே எடுக்கிறது ரொம்பவே ஒரு அற்புதமான காலம். குறிப்பாக சுபகாரியம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை விரைந்து நீங்கள் தொடங்கி செயல்படுத்தலாம். அது நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து, காது குத்துறதுலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, வேறு ஏதாவது தொழில் தொடங்குறதுலேருந்து நீங்கள் பெருசாக கலந்து ஆலோசிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா குருவினுடைய பூரண பலன் உங்களுக்கு வருகிறது. குறிப்பாக பல பேருடைய மனநோய் சரியாகும். ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுக்குள்ளே போராடிக்கிட்டு இருந்தீங்க. எத்தனையோ விஷயங்களை நினச்சி கூட உங்களால் செயல்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் நிறைய இருந்துட்டு இருந்தது. குறிப்பாக 10ஆவதுக்கு 3ல் கேது. நம்பினவங்க ஏமாத்துறாங்க, கூட பிறந்தவங்க ஏமாத்துறாங்க, நான் யார் மேலாம் அதீத அன்பு பற்று உள்ளே போய் பேசுகிறனோ அவங்களே பெரிய வழிகளை கொடுத்தாங்க அப்படின்லாம் கூட பல நாட்கள் நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு இந்த வருடத்தில் உங்களுக்கு சரியாக போகிறது. குறிப்பாக திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல வரன்கள் அமையக்கூடிய நிலை இறைவன் இந்த காலகட்டத்துக்கு ஏற்படுத்துவார். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார் வருஷ தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு. ஸோ அந்த அடிப்படையில் மறைமுகமாக இருந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகங்கள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். ஐயா அற்புதமாக சொன்னார். 10வது வீட்டில் சனி பகவான் வருஷ தொடக்கத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக பட்டம், பதவி, பேர், புகழ், ஜீவனம் எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா 9வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா எந்த வார்த்தை சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் நல்ல வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி மதித்து நடந்துட்டாலே போதும், பெரிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து மோதல்கள் ஏற்படும். பல பேர் வீட்டை விட்டு வெளில போகலாமா அல்லது அப்பாட்ட கோச்சிக்கிட்டு வெளியில் கிளம்பிடலாமான்லாம் தோணும். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுங்க. 3வது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டாலே இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வருடமாக மாறும். மிக்க நன்றி. மிதுனத்திற்கு நிறைவாக டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் சொல்ல இருக்கிறார். ஐயா கூறுங்கள். இந்த பராபவ ஆண்டில் மிதுன ராசியில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆண்டுடைய ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவானே மிதுனத்தில் பகையடைஞ்சு தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், மிதுன ராசியை சேர்ந்தவர்கள், ராஜாக்களை போல இருக்கக்கூடியவர்கள், இப்போவே அவருடைய உடல் நலத்தில் எல்லாம் சிலருக்கு பாதிப்பு இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி ஆனப்பினாலேயே அவங்க குடும்பத்திலே சில ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க லைஃப் பார்ட்னருக்கு மற்றவங்களுக்கு தான் ஹெல்த் இஷ்யூலாம் பார்த்துருப்பாங்க. அதுமாதிரி திருக்கணிதப்படி இந்த சனிப்பெயர்ச்சி நடந்தப்பினால பலருக்கு வேலையில் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய காலம். குடும்பத்தில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி இவருக்கு வேலையில் பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும். இந்த குரு பகவான் இவர்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைய போகிறது ஒரு நல்ல விஷயம். எப்படின்னா குரு சண்டாள யோகம் நடந்துருக்கு. மிதுனத்தில் குரு பகவான் இருந்து 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் அதுக்கு இந்த குரு சண்டாள யோகம். அது அந்த குரு சண்டாள யோகம் என்ன பண்ணுறதுன்னா இவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள், இப்போ திருமண தடைகள் இருந்தது, மெல்ல மெல்ல இப்போ திருமண தடை விலகி இவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கா இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதுவும் லாபத்தில் சுக்கிரன், மகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஆண்டுங்கிறது இது. அப்படி சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் அற்புதமாக இருக்கும். நான் எதனால மகள்னு சொல்லணும், 5ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன், அவர் லாபத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ மகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு ப்ரமோஷன் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலைன்னா இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ ராஜாவுக்கு பாதிப்புங்கிறோமே அப்படின்னா மிதுனம் யாரை எந்த கண்ட்ரியை குறிக்கிறது? அமெரிக்காவை. அமெரிக்காவுடைய அதிபர் இருக்காரு, அவருக்கு இப்போவே மார்ச் மாதத்துலேருந்தே நேர காலகட்டம் சரியில்லை. அது அவர் கட்டம் சரியில்லாதனால தான் இப்போ ஈரான் தாக்குதல் இது எல்லாமே நடக்கிறது. அது நீண்ட கால பாதிப்புகளை அந்த தேசத்துக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது வெளிநாடு யோகத்தை கொண்டு கொடுக்கிறது. டெக்னிக்கல் எஜுகேஷன் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆகவே பொருளாதாரம், குடும்பம் எல்லாம் நலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சொல்லுங்கன்னா அது இந்த பராபவ ஆண்டாக மிதுன ராசிக்கு அமைகிறது. இவர்கள் யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றியை பெற முடியும் அப்படின்னா ஆடல் அரசன் நடராசனை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது வாழ்க்கை மிகச் சிறப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். மிக்க நன்றி. நடராஜன் அவர்களினுடைய அருளோடு மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.